ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பேத்வே புரொடக்ஷன்ஸ் அருண் ரங்கராஜுலு தயாரிப்பில் ஸ்ரீ சரவணன் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஸ்ரீ சக்ரி இயக்கியிருக்கும் படம் கார்மேனி செல்வம் நேற்று வெளியாகியிருக்கிறது. கதையின் நாயகனாக சமுத்திரகனி நடித்திருக்கிறார். அவரது மனைவி கேரக்டரில் லட்சுமி பிரியா நடித்திருக்கிறார். மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன், மாஸ்டர் கரண் சக்கரவர்த்தி, சம்பத், அபிநயா, படவா கோபி, கார்த்திக் குமார், கோதண்டம், மதுமிதா, அர்ஜுனன், ஜெயந்தி, பேபி லயா இன்னும் பலர் நடித்துள்ளனர். மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோ இசையமைத்தும் யுவராஜ் தக்ஷன் ஒளிப்பதிவு செய்தும் இருக்கிறார்கள். ஜெகன் ஆர்வி மற்றும் தினேஷ் எஸ் சேர்ந்து எடிட்டிங் செய்துள்ளனர். ஷங்கர் ஆர்ட் டைரக்ஷன். எண்ணூர் கடற்கரை பகுதியில் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்கிறார் கதையின் நாயகன் செல்வம் என்கிற சமுத்திரகனி. அவருடைய மனைவி லட்சுமி பிரியா ஒரே மகன் 8 வயது கரண் சக்கரவர்த்தியுடன் பணக்காரர் கௌதம் மேனனிடம் கார் டிரைவராக வேலை பார்க்கிறார். அவர் திடீரென்று வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார். முதலாளி கௌதம் மேனன், அவருடைய மனைவி அபிநயா மற்றும் 7 வயது பெண் குழந்தை இங்கே இருக்கிறார்கள். காரை எல்லோ போர்டு மாற்றி வாடகைக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறார் சமுத்திரகனி. வீடு வாங்க வேண்டும் என்கிற மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் கடன் வாங்கி பிளாட் அட்வான்ஸ் கட்டுகிறார். அதன் பிறகு ஒரு சூழ்நிலையில் கிரெடிட் கார்டு வாங்குகிறார். தன்னிடம் உள்ள முதலாளி கௌதம் மேனனின் கார் ஆக்சிடென்ட் ஆகிறது. அதற்கான செலவு 1.5 லட்சம் ரூபாய் ஆகிறது. கிரெடிட் கார்டு யூஸ் செய்கிறார். ரிட்டர்ன் கட்ட முடியாத அளவு கடன் சுமை ஏறுகிறது. வகை தொகை தெரியாமல் ஆடம்பரமான வாழ்க்கையில் கடனை சமாளிக்க முடியாமல் டிரைவர் வேலைக்காக ஷார்ஜா செல்கிறார். அங்கும் 1 மாதம் கூட இல்லாமல் சென்னை திரும்புகிறார். வெளிநாடு சென்ற ஓனர் கௌதம் மேனன் மீண்டும் வந்தாரா? சமுத்திரகனி வசம் உள்ள காரின் கதி என்ன ஆயிற்று? சமுத்திரகனி வாழும் லைஃப் ஸ்டைல் சரியானதா? இதற்கெல்லாம் விடை சொல்வதுதான் கார்மேனி செல்வம். டிரைவர் வேடத்திற்கு ரொம்பவே பொருந்தி போகிறார் சமுத்திரகனி. தள்ளு வண்டி டிஃபன் கடை வைத்திருக்கும் மனைவியிடம் மென்மையாக கோபப்படுவது, பையன் பாலுவிடம் உற்சாகமாக விளையாடுவது, ஷார்ஜாவில் மீண்டும் ஊருக்கு போக வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்பதிலும் நேச்சுரலாக நடித்திருக்கிறார் சமுத்திரகனி. அந்த ஏழ்மையான மனைவி கேரக்டரில் வரும் லட்சுமி பிரியா கரெக்டான சாய்ஸ். அப்போதெல்லாம் சரத்பாபு நடிப்பாரே, அது போன்ற ஜென்டில்மேனாக மனிதநேயமுள்ள கேரக்டரில் கௌதம் மேனன் சில காட்சிகளிலேயே வந்தாலும் இதயத்தை தொடுகிறார். நாடோடிகள் அபிநயா பாந்தமான கேரக்டரில் வருகிறார். போதும் என்ற மனத்தோடு தேவைக்கு அதிகமான ஆசைப்படாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சென்டிமெண்டாக ஒரு கதை சொல்லி உணர்த்திருக்கிறார் இயக்குனர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.